அஸ்வின் ஆஸ்திரேலிய வீரர் லயன் மாதிரி கிடையாது. வெயிட் பண்ண மாட்டாரு. வேற மாதிரி ரகம். ஜோ ரூட் சொன்ன சுவாரஸ்ய தகவல் என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் தற்போது மோதி வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டி இமாச்சல் பிரதேஷ் தரம்சாலா மைதானத்தில் மார்ச் 7ஆம் தேதி துவங்க இருக்கிறது. இந்த போட்டி இந்திய கிரிக்கெட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. ஏனென்றால் தற்கால டெஸ்ட் கிரிக்கெட்டில் தலைசிறந்த சுழற்பந்து வீச்சாளராக விளங்கும் இந்தியாவின் ரவிச்சந்திரன் அஸ்வினின் 100வது டெஸ்ட் போட்டியாக இந்த போட்டி அமைகிறது. இன்றைய டெஸ்ட் கிரிக்கெட் உலகில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர்களாக இந்தியாவின் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஆஸ்திரேலியாவின் நாதன் லயன் இருவரும் இருக்கிறார்கள். நாதன் லயன் கடந்த ஆண்டின் இறுதியில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500வது விக்கெட்டை கைப்பற்றினார். ரவிச்சந்திரன் அஸ்வின் நடப்பு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 500வது விக்கெட்டை கைப்பற்றினார். இவர்கள் இருவரும் எந்த நிலையிலும் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக மிகவும் கடினமான பந்து வீச்சை மேற்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் அதிக அளவில் சந்தித்து விளையாடியிருக்கக்கூடிய இங்கிலாந்தின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஜோ ரூட் இருவருக்கும் இடையிலான வித்தியாசங்களை கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறும் பொழுது, நான் உறுதியாக சொல்கிறேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய பந்தை உங்களை விளையாட விடாமல் பார்த்துக் கொள்வார். உங்களை கிரீஸில் குறுக்கே கொண்டு வந்து 2 புறத்திலும் எட்ஜ் எடுக்க முயற்சி செய்வார். நாதன் லயன் தொடர்ச்சியாக டாப் ஆப் த பந்தில் ஆடுகளத்தில் இருந்து பவுன்ஸ் பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர். இதன் மூலமாக ஷார்ட் லெக் மற்றும் லெக் ஸ்லிப் மூலம் உங்களை ஆட்டம் இழக்க வைக்க முயற்சி செய்பவர். அவர் பந்து வீசும் பகுதியில் கால் தடத்தை உருவாக்குவதற்கு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் நீண்ட காலமாக உதவி செய்து வருகிறார். அஸ்வின் உங்களை நீண்ட நேரம் விளையாட வைத்து சோர்வடைய வைத்து விக்கெட் எடுக்க நினைக்க மாட்டார். அவர் உங்களை ஆட்டம் இழக்க வைப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வார். நாம் தெளிவாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருவருமே சிறப்பான பந்து வீச்சாளர்கள் என கூறியிருக்கிறார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.